வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. காவல்துறைக்கு ஆட்சேர்ப்பு, வெளியானது வர்த்தமானி. தமிழரசு கட்சி பதவிகளை துறந்தார் ரவிகரன் எம்பி. சுட்டுக் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேன் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் ஹாம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல்துறை துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பை அதிகரித்துள்ளது. காவல்துறையின் தகவலின்படி ஆட்சேர்ப்பு தொடர்பான ஜூன் 20, 2025 அன்று ஒரு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இலக்கம் 375 முதல் மாடி ஸ்ரீ சம்புத்தத்துவ ஜெயந்தி மாவட்ட கொழும்பு 6 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை ஜூலை 21, 2025 அன்று அல்லது அதற்கு முன் அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினால் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கட்சி பதவிகளிலிருந்து விலகியுள்ளதாக அறிய முடிகிறது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கரைதுறை பற்றிய பிரதேச கிளை தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்தே பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு பதவி விலகியுள்ளதாக அறிய முடிகிறது. அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தாம் கட்சி பதவிகளிலிருந்து விலகும் இந்த முடிவை கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோருக்கு நேற்று கடிதத்தின் மூலம் அறிவித்திருப்பதாகவும் மேலும் அறிய கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மித்தனிய தொரகொலையா பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 25 மற்றும் 30 வயதிற்கு இடைப்பட்ட இருவரை இவ்வாறு கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் தற்போது 3 விசேட விசாரணை குழுக்கள் மித்தனிய போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 150 பேரிடம் ரூபாய் 50 மில்லியனுக்கும் அதிகமான மோசடி செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் நேற்று செவ்வாய்க்கிழமை கிருளப்பனி போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டு கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெஹிவழி பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து கொம்பனி வீதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.